சனத்தை அங்கே காட்டு கொண்டு பிரபாரன் மாதிரி படம் எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை. கொண்டு சொல்கிறேன், நான் தான் வடக்கு மாநிலத்தில் முதலமைச்சராக வருவேன். நாவே சுமந்திரன் ஐயாட சொல்லுங்க, கஷ்டம் அந்த காசை பாய்க்கிறது. யாழ்ப்பாணம் வளர்ந்துச்சு, இந்தியா இலங்கை வளர்ந்தா வடக்கு வளரும், வடக்கு வளர்ந்தா உங்களோட வண்டி வளரும், அது பிரச்சனை இல்லை. மந்திருத்துமணி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் என்னுடைய நட்புக்குரிய சாணக்கியன் அவர்கள் இன்றைய தினம் கொண்டு வந்திருந்த வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்குரிய தனி பண அலகை உருவாக்குகின்ற, அதாவது எங்களை நாங்களே ஆளுகின்ற எங்களுக்கான அபிவிருத்தியை செய்யக்கூடிய ஒரு பண, அதாவது எங்களுடைய காசை நாங்களே புலம்பெயர் நாட்டில் இருக்கிற வாழ்கிற மக்கள் எங்களுடைய மக்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய பண அலகை உருவாக்கக்கூடிய இந்த திட்டம் ஒன்றை முன்வைக்கின்ற இந்த பிரேரணையை நான் உண்மையாகவே வரவேற்கிறேன். ஆனால் வரவேற்று கொண்டு சொல்கிறேன், நான் தான் வடக்கு மாநிலத்தில் முதலமைச்சராக வருவேன். நாவே சுமந்திரன் ஐயாட சொல்லுங்க, கஷ்டம் அந்த காசை பாய்க்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் என்னென்றால், உண்மையாகவே இப்போ ரஜீவனனை கூட இதில் கதைச்சார், ஆமோதிச்ச கதைச்சார், சொன்னார் யாழ்ப்பாணம் வளர்ந்துச்சு, இந்தியா இலங்கை வளர்ந்தா வடக்கு வளரும், வடக்கு வளர்ந்தா உங்களோட வண்டி வளரும், அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை எங்களுடைய வடக்கு பிரதேசம். ஆனால் சும்மா கூட்டி கொண்டு போய் சனத்தை அங்கே காட்டு கொண்டு பிரபாரன் மாதிரி படம் எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை. வளர்ச்சி அடைச்சவன் 2 வருஷம் என்ன செஞ்சுருக்கிறீங்க? வடக்கு மாநிலத்தின் எங்கள் மாகாண சபையை பையங்க நீங்கள், நாங்கள் உங்களுக்கு வடக்கு மாகாண சபை டெவலப் பண்ணி காட்டுறோம். என்னென்றால் இதில் சரியான கவலை என்னென்றால், வடக்கு மாகாணத்தில் மாகாண சபையை வைக்க சொல்லக்கூட முன்வரிசையில் சொல்லக்கூட வசதி இல்லாத இருக்கிற நீங்கள் என்னென்ன நீங்கள் இதில் ஆதரவாக கதைக்கலாம். இது சரியான பிழையான விஷயம். என்னென்றால் வடக்கு எங்களுடைய மாகாணம், வடக்கு மாகாணம் முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்களும் கூட வவுனியாவில் வாழ்கின்ற எங்களுடைய மாகாணம். வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அபிவிருத்தியை நாங்கள் பார்த்துக் கொள்றோம். நீங்கள் மாகாண சபையை வச்சா வடக்கு மாகாணத்தில் இருக்கிற 13,000 வீடுகளை கட்டித்தாரேன் பச்சை அடிக்கிறீங்களா ஐயா? பாராளுமன்றத்தில் வந்திருந்தோண்டு. ஆனால் 5 லட்சம் மன்றங்கள் தகரத்துக்கு, 10 லட்சம் மன்றங்கள் தகரத்துக்கு, ஆனால் ஒன்றுமே கொடுக்கல. 10,000 கூட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். வடக்கில் போராள இடம்பெயர்ந்து எங்கே ரஜின போறீங்க இல்லைங்க, போராள இடம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கள் வீடுகள் என்று சொல்லி 13,000 வீடுகள் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அங்கே முல்லைத்தீவில் மக்கள் கோபாவில் நன்றி. அதே நேரத்தில் போய் பலாலியில் போய் பாருங்க, மக்கள் அங்கே உண்ணாவிரதம் கிடக்கிறாங்க. ஆகவே சும்மா இதில் வந்துடுது வடக்கு வளர்ந்தா நாடு வளர்ந்தா வடக்கு வளரும், வடக்கு வளர்ந்தா வண்டி வளரும் என்று கதைகள் எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு மனச்சுத்தியோட கதைக்க தெரியும். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த நீங்கள் ஒரு மனச்சுத்தி இருக்கணும், என்ன கதைக்கிறோம் என்றது முதலாவது விளங்கணும். சும்மா எழுதித்தாரத்தில் வாசிக்கிறதுக்கு தான் பாராளுமன்றத்துக்கு வரேன்னு சொன்னால் பாராளுமன்றம் தேவையில்லை. அதால இந்த பாராளுமன்றத்துக்கு நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்றைக்கு கூட நான் இந்த வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய 17 வருடங்களாக 2009 தேசிய தலைவர் பிரபாரன் போனது பிறகு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ற சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் என்று தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்களுடைய ஜனாதிபதி வந்தார், ஜம்பரோட நடந்தார், அவர்கிட்ட கேளுங்க வடக்கு மாகாண சபையை வைக்க சொல்லி. ஆள் எழும்பி வெளியால் ஓடிச்சு. இதுதான் எங்களுடைய நாட்டில் இருக்கிற நிலைமை. என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் இவர்கள் அபிவிருத்தி செய்வார்கள் சொல்லி 3 பேருக்கு 93,000 வாக்குகளை கொடுத்த எங்களுடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு பிச்சை எடுக்குது. பலாலியிலையும் கோப்பாப்புலவிலையும் தையட்டிலையும் போய் சனம் பிச்சை எடுக்குது, அழுது. அந்த குரல்கள் வசாவிலான்ல உங்களுக்கு மயிலட்டியில் அதில் ஒன்றுமே தெரியல. சும்மா அங்க முள்கள் வைக்கிறது, இங்க முள்கள் வைக்கிறது, அதுக்கு பிறகு வண்டியை தள்ளி கொண்டு வண்டியை தள்ளி கொண்டு போய் நெடுந்தீவில் நிற்கிறது, அதுக்கு பிறகு மெட்ரோட தள்ளி கொண்டு வந்து திருப்பி யாழ்ப்பாணத்தில் நிற்கிறது. ஆகவே அதுகளை விட்டு போட்டு மக்களுக்கு இனச்சுத்தியோட ஏதாவது 4 வசனங்களை கதைக்க பழகுங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.